இந்த மயான சூரியன் கிராமங்கள்லாம் திருவிழா நடக்கும் பார்த்துருக்கீங்களா? வடார்காடு மாவட்டம் நடக்கும் சிவராத்திரிக்கு மறுநாள். அது கதை என்னன்னா, ஒரு அசுரன் தேவியை எதிர்த்து சண்டை போட்டானா. அவன் என்ன பண்ணா, சுடுகாட்டில் போய் ஒளிஞ்சுக்கிட்டானா. சுடுகாட்டுக்கு தேவி அவனை அழிக்கிறதுக்கு போனா, அங்கே பேய் பிசாசு நிறைய இருக்கு. பார்த்தா இந்த ஒரு அசுரனை சாகடிக்கிறதா நிறைய பேய்களை தாண்டி சுடுகாட்டுக்குள்ள போகணும். பெரிய வேலை. ஆனா விடியறதுக்குள்ள இந்த அசுரனை சாகடிச்சாகணும். இந்த பேய்களை சாகடிக்கிறதே நேரம் ஆயிடும். தேவி என்ன பண்ணாலும் பேய்களுக்கு பொறுக்கி திங்கிறதுல ரொம்ப விருப்பமா. கையில கொடுத்தா சாப்பிடாராம், இறைச்சிட்டா அதை பொறுக்கி பொறுக்கி ஒன்னொன்னா சாப்பிடுறது. அதனால தேவி என்ன பண்றா, இந்த பொறி, கடலை, சுண்டல், கொழுக்கடை இதெல்லாம் இறைச்சிடலாம். இறைச்ச உடனே இந்த பேயெல்லாம் பாதுகாக்கிற வேலையை விட்டு என்ன பண்ணுது, போய் ஒன்னொன்னா பொறுக்கி சாப்பிட்டு இருக்கான். பொறுக்கி திங்கிற வேலைக்கு போயிருச்சு. அதாவது தலைவன் பாட்டு தனியா இருக்கிறான், இதெல்லாம் ஓடி போயிருச்சு. அந்த அரக்கன் தனியா இருக்கான். போய் இந்த தேவி வந்து அவனை சாகடிச்சுட்டு போயிடுறான். இது ஒரு பெரிய தத்துவம். இதை தான் எக்ஸாக்டா நம்ம பண்றோம். இப்போ உங்களுடைய அகங்காரம் உள்ள இருக்கு, அதான் அரக்கன். உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் தான் அந்த பேய்கள். அந்த பேய்கள், எண்ண ஓட்டங்கிற பேய்கள் உங்க அகங்காரன்ற அரக்கனை தொட விடாது. எனக்கு நான் 4 நாளைக்குள்ள அவனை சாகடிச்சாகணும், டைம் இல்லை. இந்த மெடிடேஷன் டெக்னிக் தான் பொறி கடலை அள்ளி போட்டு விட்டேன்னா மனம் என்ன பண்ணா அதை போய் பொறி தின்னுட்டு இருக்கோம். உங்க மனம் அந்த டெக்னிக்கை போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே நினைச்சு பார்க்க முயற்சி பண்ணி இது என்னவோ அது என்னவோ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் நான் உள்ள போய் என்ன பண்ணலாம், அங்க சாவடிச்சு வந்துடலாம். அதுக்காக தான் டெக்னிக், வேற ஒன்றும் கிடையாது.